வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. காரத்தை தகுந்தாப்பில் நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் டேஸ்ட் தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வரமிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த காய் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி பார்க்கணும். 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வெந்துருச்சேன். இப்போ துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளில் கூட்டு பொரியல் குழம்புலாம் வந்து சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். போல் வெள்ளை பூசணிக்காய்லாம் மசாலா செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.